أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஒரு போர்க்குறிப்பில் ஹஸ்ரத் ஹுபைப் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது தொடர்பான குறிப்பு கூறப்பட்டு கொண்டிருந்தது. அது தொடர்பான மேலும் விவரங்களில் எழுதப்பட்டுள்ளதாவது: இவர்தான் மரக்கட்டையில் கட்டி ஷஹீதாக்கப்பட்ட முதல் சஹாபி ஆவார். அதாவது சிலுவையில் தொங்க விடுவதை போன்று தொங்க விடப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டுள்ளார். அல்லாமா இப்னு அசீர் ஜஸ்ரி எழுதுகிறார்கள், ஹஸ்ரத் ஹுபைப் அவர்கள் அல்லாஹுக்காக சிலுவையில் அறையப்பட்ட முதல் சஹாபி ஆவார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, குறைஷியர்கள் ஹஸ்ரத் ஹுபைப் அவர்களிடத்தில், நீங்கள் இஸ்லாத்திலிருந்து விலகிவிட்டால் நாங்கள் உமக்கு வழி விடுவோம், ஆனால் நீர் விலகவில்லை என்றால் நாங்கள் உம்மை கொலை செய்து விடுவோம் என்று கூறினர். அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் வழியில் நான் மரணிப்பது ஒரு சாதாரண விஷயமாகும். பிறகு கூறினார்கள், அல்லாஹ்வே, இங்கு உன்னுடைய தூதர் வரை என்னுடைய சலாத்தை தெரிவிக்கக்கூடிய நபர் எவருமில்லை. எனவே இறைவா, நீயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னுடைய சலாத்தை எட்ட வைப்பாயாக. மேலும் இங்கு எங்களோடு எவ்வாறு நடந்து கொள்ளப்படுகிறது என்பதை பற்றிய தகவலை அன்னாருக்கு வழங்குவாயாக என்று துவா செய்தார்கள். ஹஜ்ரத் உஸாமா பின் ஜயத் அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது. அதாவது, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாவோடு அமர்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வஹி இறங்கும் பொழுது ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அன்னாரை நாங்கள் இவ்வாறு கூற கேட்டோம், அதாவது, அவர் மீதும் அமைதி உண்டாவதாக, மேலும் அல்லாஹ்வின் கருணையும் அருளும் அவர் மீது உண்டாவதாக என்றார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிருந்து வஹி இறங்கும் அந்த நிலை, அந்த அடையாளங்கள் முடிவுற்றதும் அன்னார் கூறினார்கள், இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆவார். எனக்கு ஹுபைபுடைய சலாத்தை எட்ட வைத்துக் கொண்டிருந்தார். ஹுபைபை குறைஷியர்கள் கொண்டு விட்டார்கள் என்றார்கள். அறிவிப்பில் வருகிறது, குறைஷிகள் பத்ர் போரில் எவர்களினுடைய தந்தையர்கள் மற்றும் பாட்டனார்கள் மரணித்திருந்தார்களோ அப்படிப்பட்ட 40 நபர்களை ஹஜ்ரத் ஹுபைப் அவர்களை கொலை செய்யும் நேரத்தில் அழைத்திருந்தார்கள். பிறகு குறைஷிகளின் அந்த மக்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஈட்டியை கொடுத்து, இந்த நபர்தான் உம்முடைய தந்தையை பாட்டனாரை கொலை செய்தார் என்று கூறினர். அவர்கள் ஹுபைப் அவர்களுக்கு தங்களுடைய ஈட்டியை கொண்டு லேசான காயங்களை ஏற்படுத்தினர். அதனால் ஹஸ்ரத் ஹுபைப் அவர்கள் சிலுவையில் கஷ்டத்திற்குள்ளானார்கள். பிறகு ஹுபைப் அவர்கள் திரும்பினார்கள். அவர்களினுடைய முகம் காபாவை நோக்கி இருந்தது. அவர்கள் கூறினார்கள், எனது முகத்தை கிபிலாவின் பக்கம் திரும்பச் செய்த அல்லாஹுக்கே அனைத்து புகழ்களும் உரியன. பிறகு இணை வைப்பாளர்கள் ஹுபைப் அவர்களை கொலை செய்தார்கள். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், இணை வைப்பாளர்கள் முதலில் அவர்களை ஈட்டியால் குத்தி குத்தி மிக கடுமையான துன்பத்தை கொடுத்தார்கள். பிறகு அவர்களை கொலை செய்தார்கள். ஆனால் புகாரியின் ஒரு அறிவிப்பில் இருந்து தெரிய வருவது, அவர்கள் தன்னுடைய கவிதைகளை சொல்லி முடித்ததும் உக்பா பின் ஹாரிஸ் அவர்களிடத்தில் வந்தான். மேலும் அவன் ஹஜ்ரத் ஹுபைப் அவர்களை கொலை செய்தான். ஹாரிஸுடைய குடும்பம் அபு சர்வா என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் சில அறிவிப்புகளில் அபு சர்வா உக்பா பின் ஹாரிஸ் அப்பொழுது மிகச் சிறியவனாக இருந்தான். அவனுடைய கையில் ஈட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அபு மைசரா அப்தரி அவர்களை கொலை செய்தான் என்று கூறப்பட்டுள்ளது. சில ஆலிம்கள்
அதாவது குழந்தையின் கையில் ஈட்டியை கொடுத்து பழிவாங்க செய்தார்கள். ஆனால் அதை அதிகமாக பெரிய மனிதர்கள் அழுத்தி அந்த செயலை செய்ய வைத்தார்கள் என்று கூறுகின்றனர். இன்னும் சில ஆலிம்கள் அபு சர்வா தனி பெயராக குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். மேலும் அது உக்பா பின் ஹாரிஸுடைய சகோதரன் என்று எழுதியுள்ளார்கள். அபு மைசரா தாக்குதல் நடத்திய போது வெற்றி கிடைக்கவில்லை. அதனால் அபு சர்வா முன்னே சென்று ஈட்டியால் அன்னாரை கொலை செய்தான். பிற்காலத்தில் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உக்பா பின் ஹாரிஸ் கூறினார், நான் அப்பொழுது சிறுவனாக இருந்தேன். அபு மைசரா அப்தரி என்னுடைய கையில் ஈட்டியை கொடுத்தார். மேலும் எனது கையை பிடித்துக்கொண்டு அவனே ஹுபைப் அவர்களை கொலை செய்தான். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இது தொடர்பாக எழுதியுள்ளதாவது, குரைஷிய தலைவர்களின் உள்ளத்தில் இருந்த வெறுப்பின் காரணமாக கருணை நீதி பற்றிய கேள்விக்கே இடமில்லை. பனுல் ஹாரிசனுடைய மக்கள் மற்றும் பிற குரைஷிய தலைவர்கள் ஹுபைப் அவர்களை கொலை செய்வதற்கும் மேலும் அவர்களின் கொலையை கொண்டாடுவதற்கும் அவரை ஒரு திறந்த மைதானத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். ஹுபைப் அவர்கள் ஷஹாதத் நிகழப்போகிறது என்பதை நுகர்ந்ததும் குரைஷியர்களிடம் மிக உருக்கத்தோடு, மரணிப்பதற்கு முன்பு எனக்கு 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். குரைஷியர்கள் அநேகமாக இஸ்லாமிய தொழுகையின் காட்சியையும் இந்த கேளிக்கையின் ஒரு அம்சமாக்க விரும்பினார்கள். எனவே தொழ அனுமதி வழங்கினார்கள். ஹுபைப் அவர்கள் மிகுந்த கவனத்தோடும் உருக்கமான உள்ளத்தோடும் 2 ரக்காத்துகள் தொழுகையை நிறைவேற்றினார்கள். தொழுது முடித்ததும் குரைஷியர்களிடம், நான் எனது தொழுகையை இன்னும் நீட்ட வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் விரும்பியது. ஆனால் நான் மரணத்திற்கு அஞ்சிதான் தொழுகையை நீட்டுகின்றேன் என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது என்பதற்காக விரைந்து முடித்துவிட்டேன் என்று கூறி, பிறகு ஹுபைப் அவர்கள் இந்த கவிதை வரிகளை கூறியவாறு முன்னே குனிந்தார்கள். ஒமா அன் உபாலிய ஹீன உக்தலு முஸ்லிமா அலா ஐ ஷிக்கின் கானலில்லாஹி மஸ்ரஇ வذாலிக ஃபி ஸாத்தில் இலாஹி வ இன் யஷா யுபாரிக் அலா அவுசாலி ஷில்விம் முமஸ்ஸி. அதாவது, நான் இஸ்லாத்தின் பாதையில் முஸ்லிமாக இருக்கக்கூடிய நிலையில் கொலை செய்யப்படுகின்றேன். நான் கொல்லப்பட்டு எந்த பக்கமாக விழுவேன் என்பதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இவைகள் அனைத்தும் இறைவனுக்கே ஆகும். என்னுடைய இறைவன் நாடினால் என்னுடைய உடல் துண்டு துண்டாக்கப்பட்டாலும் அதிலும் அருளை இறக்குவான். அநேகமாக ஹுபைபின் நாவிலிருந்து இந்த கவிதைகளின் இறுதி சொற்கள் ஒலித்து கொண்டிருந்த போது உக்பா பின் ஹாரிஸ் முன்னே வந்து தாக்கினான். தூதரின் இந்த நேசர் மண்ணில் சாய்ந்தார். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, குறைஷிகள் ஹுபைப் அவர்களை ஒரு மரத்தினுடைய கிளையில் தொங்கவிட்டு இருந்தார்கள். பிறகு ஈட்டியை கொண்டு குத்தி குத்தி அவர்களை கொலை செய்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் இது தொடர்பாக கூறுகின்றார்கள், அவர்களினுடைய கொலைக்கான நேரம் வந்தபொழுது ஹுபைப் கூறினார்கள், எனக்கு 2 ரக்காத்துகள் தொழுவதற்கான அனுமதி தாருங்கள். குறைஷியர்கள் அவர்களினுடைய இந்த கூற்றை ஏற்றுக்கொண்டார்கள். ஹுபைப் அவர்கள் அனைவருக்கும் முன்பும் இந்த உலகில் இறுதியாக தன்னுடைய இறைவனை வணங்கினார்கள். அவர்கள் தொழுது முடித்ததும் கூறினார்கள், நான் என்னுடைய தொழுகையை இன்னும் தொடர விரும்பினேன். ஆனால் நான் மரணத்தை கண்டு அஞ்சுகிறேன் என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது என்பதற்காக முடித்துவிட்டேன் என்று கூறினார்கள். பிறகு தன்னுடைய தலையை கொலையாளிகளின் முன்பு எவ்வித பதற்றமும் இன்றி வைத்தவாறு இந்த கவிதைகளை கூறினார்கள். வலஸ்து உபாலி ஹீன உக்தலு முஸ்லிமா அலா ஐயி ஜம்பின் கான லில்லாஹி மஸ்ரஇ வذாலிக ஃபீ ஸாத்தில் இலாஹி வ இன் யஷா யுபாரிக் அலா அவுசாலி ஷில்விம் முமஸ்ஸஇ. அதாவது, நான் முஸ்லிமாக இருக்கக்கூடிய நிலையில் கொல்லப்படுகின்றேன். நான் கொல்லப்பட்டு எந்த பக்கமாக விழுவேன் என்பதை பற்றிய எந்த கவலையும் எனக்கு இல்லை. இவைகள் அனைத்தும் இறைவனுக்கே ஆகும். என்னுடைய இறைவன் விரும்பினால் என்னுடைய உடல் துண்டுகளின் மீதும் அருளை இறக்குவான். இந்த கவிதை வரிகளை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கொலையாளியின் வாளானது அவர்களின் கழுத்தில் வீசப்பட்டு அன்னாரின் தலையானது மண்ணில் விழுந்தது. ஹஜ்ரத் அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் ஹுபைப் அவர்கள்தான் கொல்லப்படுவதற்கு முன்பு 2 ரக்காத்துகள் தொழக்கூடிய சுன்னத்தை நிலைநாட்டிய முதல் நபர் ஆவார். ஹஜ்ரத் ஹுபைப் அவர்கள் எதிரிகள் தொடர்பாக என்ன துவா செய்தார்கள், மேலும் அந்த துவாவின் விளைவாக அவர்களின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது.
புகாரிக்கு விரிவுரை எழுதிய அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் ரஜிய போரின் கீழ் ஒரு ஹதீஸை விவரித்து எழுதுகின்றார்கள். இவ்வாறு துவா செய்தார்கள். அல்லாஹும்ம அஹ்சிம் அததா, அல்லாஹ்வே இந்த எதிரிகளின் எண்ணிக்கையை நீ சேர்த்து கொள்வாயாக. இவர்கள் என்னுடைய எதிரியாக இவர்களை எண்ணிக்கொள், அப்போதுதான் இவர்களை பழிவாங்க இயலும். இன்னொரு அறிவிப்பில் இந்த சொற்கள் கூடுதலாக வந்துள்ளன. வக்துல்ஹும் பிதாதிம் வலா துப்கா மின்ஹும் அஹதா, மேலும் அவர்களை ஒவ்வொருவராக கொல்வாயாக, மேலும் அவர்களில் எவரையும் விட்டுவிடாதே என்றார்கள். ஹஜ்ரத் ஹுபைப் அவர்கள் கொல்லப்படுவதற்காக மரக்கட்டையில் தொங்கவிடப்பட்ட போது இவ்வாறு துவா செய்தார்கள். இந்த துவாவை ஒரு இணை வைப்பாளர் கேட்டபொழுது, அதாவது அல்லாஹ்வே இவர்களை கணக்கிட்டு கொள்வாயாக, மேலும் இவர்களை ஒவ்வொருவராக கொள்வாயாக என்பதை கேட்டதும் அஞ்சி பூமியில் படுத்து விட்டான். கூறுகிறார்கள், ஒரு வருட காலம் கூட கழிந்திருக்காது ஹஜ்ரத் ஹுபைப் அவர்களின் கொலையில் பங்கெடுத்தவர்களில் அந்த தரையில் படுத்த மனிதரை தவிர வேறு எவரும் உயிரோடு இருக்கவில்லை. அனைவரும் அழிந்தனர். எவ்வாறு இருப்பினும் ஓராண்டு முடிவதற்குள் அனைவரும் அழிந்து போயினர் என்பது தொடர்பான சான்று இல்லை என்றாலும் அவர்களில் பெரும்பாலார் கொல்லப்பட்டனர் என்று கூற இயலும். அல்லது அவர்கள் கொல்லப்பட்டனர், அல்லது மக்கா வெற்றியின் போது அனைவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். இவ்வாறு ஹஜ்ரத் ஹுபைப் அவர்களின் துவா மகத்தான முறையில் நிறைவேறியது. அதாவது சிலர் நரகத்திற்கு வாரிசாகினர் மற்றும் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் நற்பேறு பெற்றார்கள். ஒரு வரலாற்றாசிரியர் இது தொடர்பாக எழுதுகிறார், இணை வைப்பாளர்கள் ஹுபைபின் நாவிலிருந்து இந்த சொற்களை கேட்டதும் அஞ்சி நடுங்கினர். இந்த துவாவானது வீணாகாது என்று அவர்கள் உறுதியாக நம்பினர். ஹாரிஸ் பின் பர்சா அங்கு இருந்தார். அவர் முஸ்லிமாக ஆகவில்லை. அவர் கூறுகிறார், எனக்கு இந்த அழிவிற்கான துவா இவர்களில் எவரையும் உயிரோடு விட்டு வைக்காது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. இந்த காரணத்தினால்தான் இந்த அழிவிற்கான துவாவை கேட்டு அங்கிருந்து நிராகரிப்பாளர்கள் மற்றும் இணை வைப்பாளர்களில் சிலர் காதுகளில் விரல்களை வைத்து அடைத்து கொண்டு ஓடிவிட்டனர். சிலருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். அதாவது இந்த அழிவிற்கான துவாவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தங்களுடைய நடைமுறைக்கு ஏற்ப ஒருவர் மற்றவருக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள தொடங்கினர். சிலர் மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். இன்னும் சிலர் தரையில் படுத்து விட்டனர். இவ்வாறு நாம் இந்த அழிவிற்கான துவாவிலிருந்து பாதுகாப்பாக இருப்போம் என்று அவர்கள் கருதினர். அவர்களிடத்தில் வழித்தோன்றலாக ஒரு விஷயம் புகழ்பெற்றிருந்தது. அதாவது யாரேனும் ஒருவருக்கு அழிவிற்கான துவா செய்யப்பட்டிருந்தால் அவர் முதலில் உடனடியாக ஒரு பக்கமாக படுத்துக்கொண்டால் அந்த அழிவிற்கான சாபம் செயலற்று விடும் என்று எண்ணினர். இந்த அழிவிற்காக செய்த துவாவை கண்டு அஞ்சியதை நான் கண்டேன். அவர்கள் என்னையும் படுக்க வைப்பதற்கு மிக வலுவாக பூமியின் பக்கம் இழுத்தார்கள். நான் முதுகுப்புறமாக கீழே விழுந்தேன். விழுந்ததன் காரணமாக எனக்கு எந்த அளவுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டதென்றால் நான் ஒரு நீண்ட காலம் வரை அந்த வேதனையை உணர்ந்து வந்தேன். ஹுவைத்தப் பின் அப்துல் அஸி மக்கா வெற்றியோடு முஸ்லிமானார். அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹுபைப் அவர்களின் துவாவை கேட்டதும் உடனடியாக காதுகளில் விரல்களை வைத்து அடைத்து கொண்டவாறு ஓடிவிட்டேன். அவர்களின் இந்த அழிவிற்கான துவாக்களின் ஓசை எனது காதுகளை பின்தொடர்ந்து வந்து விடுமோ என்று அஞ்சினேன். ஹக்கீம் பின் ஹிசாம் அறிவிக்கின்றார்கள், நான் இந்த துவாவிற்கு அஞ்சி மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டேன். ஜுபைர் பின் முத்தைம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் அந்த நாள் ஹஜ்ரத் ஹுபைப் அவர்களின் இந்த துவாவை எதிர்கொள்வதற்கான தைரியத்தை இழந்திருந்தேன். நான் அஞ்சி மக்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டேன். நோஃபல் பின் முஆவியா மக்கா வெற்றியின் போது முஸ்லிமானார். அவர் கூறுகிறார், அந்த நாள் நான் ஹுபைப் அவர்கள் எதிரிகளின் அழிவிற்காக துவா செய்த பொழுது அங்கிருந்தேன். அவர்களின் துவா அங்கு இருக்கக்கூடிய மக்களில் எவரையும் உயிரோடு விட்டு வைக்காது என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருந்தது. நான் நின்று கொண்டிருந்தேன். அவர்களுடைய இந்த துவாவை கேட்டு அஞ்சி தரையை நோக்கி குனிந்து விட்டேன். குறைஷியர்களின் மத்தியில் சாபத்திற்கான இந்த துவா பற்றிய பெரும் சர்ச்சை இருந்து வந்தது. ஒரு மாத காலம் அல்லது அதைவிட அதிக காலங்கள் வரை அவர்களின் சபைகளில் ஹுபைப் அவர்கள் எதிரிகளின் அழிவிற்காக செய்த துவா பற்றிய அச்சம் இருந்து வந்தது. மேலும் அது தொடர்பாக பல்வேறு வகையான கருத்து பரிமாற்றங்களும் நடந்து வந்தன. ஒரு அறிவிப்பில் வருகிறது, அந்த கூட்டத்தில் சயீத் பின் ஆமிர் என்ற நபரும் இருந்தார். இவர் பிற்காலத்தில் முஸ்லீம் ஆகிவிட்டார். மேலும் ஹஜ்ரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டம் வரை அவரின் நிலை எவ்வாறு இருந்ததென்றால், எப்பொழுதெல்லாம் ஹஜ்ரத் ஹுபைப் பற்றிய சம்பவம் நினைவுக்கு வருமோ அவர்களுக்கு மயக்க நிலை ஏற்பட்டுவிடும். இப்போது கூறப்பட்ட சயீத் பின் ஆமிர் தொடர்பாக காண கிடைப்பது என்னவென்றால், உமர் அவர்கள் தன்னுடைய ஹிலாஃபத் காலகட்டத்தில் சிரியாவில் அவர்களை ஓரிடத்தில் ஆளுநராக நியமித்திருந்தார்கள். சில வேளைகளில் அவர்களுக்கு மக்களுக்கு மத்தியிலேயே திடீரென மயக்கம் ஏற்பட்டு வந்தது. இவர் நோய்வாய்ப்பட்டவர், இவரை நீங்கள் எங்கள் மீது அதிகாரியாக நியமித்திருக்கிறீர்களே என்று முறையிட்டார்கள். ஒருமுறை அவர் ஹஜ்ரத் உமர் அவர்களை சந்திக்க வந்த பொழுது ஹஜ்ரத் உமர் அவர்கள் அவர்களிடத்தில், சயீத்,
உங்களுக்கு ஏதும் நோய் உள்ளதா என்று வினவினார்கள். அதற்கு அவர், எனக்கு எந்த வகையான நோயும் இல்லை. விஷயம் என்னவென்றால், ஹசரத் ஹுபைப் அவர்கள் எப்பொழுது கொல்லப்பட்டார்களோ அங்கு இருந்த மக்களில் நானும் ஒருவன் ஆவேன். இப்பொழுது எப்பொழுதெல்லாம் எனக்கு ஹுபைப் அவர்களின் அந்த துவா நினைவுக்கு வருமோ அச்சத்தினால் எனக்கு மயக்கம் ஏற்பட்டு விடுகிறது என்றார். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் ஹுபைப் அவர்களின் சடலத்தை அவர்கள் அடிக்கப்பட்ட அந்த மரத்திலிருந்து இறக்குவதற்காக ஒரு குழுவை அனுப்பியது தொடர்பான குறிப்பு இவ்வாறு வருகிறது. குறைஷியர்கள் அன்னாரின் உடல் கொல்லப்பட்ட அதே இடத்திலேயே தொங்கி அழுகி கெட்டு போய்விட வேண்டும் என்பதற்காக, அல்லது இவர்கள் பழிதீர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னார் கொல்லப்பட்ட அந்த மரக்கட்டையை பாதுகாப்பதற்கு 40 பேரை நியமித்திருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் மிக்தாத் மற்றும் ஹசரத் ஜுபைர் பின் அவாம் ஆகியோரை ஹசரத் ஹுபைப் அவர்களின் சடலத்தை கீழே இறக்குவதற்காக மக்காவை நோக்கி அனுப்பினார்கள். அன்னாருக்கு இது தொடர்பான தகவல் தெரிந்திருந்தது. அநேகமாக அல்லாஹ் அது பற்றி அன்னாருக்கு தெரியப்படுத்தியிருக்கலாம். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் யார் ஹுபைபை அவர் அறையப்பட்ட கட்டையிலிருந்து இறக்குவார் அவருக்கு சொர்க்கம் உண்டாகும். ஹசரத் ஜுபைர் பின் அவாம் அவர்கள், நானும் என்னுடைய நண்பர் மிக்தாத் பின் அஸ்வத் ஆகியோரும் இந்த பணியை செய்வோம் என்று கூறினார். இவர்கள் இருவரும் ஹசரத் ஹுபைப் அவர்களின் சடலம் இருந்த அந்த இடத்தை அடைந்தபோது அங்கு அவர்கள் 40 பேரை கண்டார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த இருவரும் ஹுபைப் அவர்களை இறக்கினார்கள். இது ஹுபைப் அவர்களின் ஷஹாதத்திற்கு 40 நாட்கள் கழிந்த பிறகு நடந்த சம்பவமாகும். ஹசரத் ஜுபைர் அவர்கள் ஹுபைப் அவர்களின் சடலத்தை தன்னுடைய குதிரையில் வைத்து அவர்கள் இருவரும் கிளம்பினார்கள். எதுவரை என்றால், நிராகரிப்பாளர்களுக்கு இதை பற்றி தெரிய வந்ததும் அவர்கள் ஹுபைப் அவர்களின் உடல் அங்கு இல்லாததை பார்த்ததும் அது தொடர்பாக குறைஷிகளுக்கு தெரியப்படுத்தினார்கள். அதனால் அவர்களிலிருந்து 70 பேர் கிளம்பினர். மேலும் அவர்களை பின்தொடர்வதற்கு இன்னும் சில மக்களையும் அவர்களோடு சேர்த்து கொண்டார்கள். குறைஷியர்கள் அந்த 2 சஹாபிகளுக்கு அருகே வந்தடைந்ததும் ஹசரத் ஜுபைர் அவர்கள் ஹசரத் ஹுபைப் அவர்களின் சடலத்தை தரையில் வைத்தார்கள். மேலும் ஹசரத் ஜுபைர் அவர்கள் தன்னுடைய தலையில் இருந்த தன்னுடைய தலைப்பாகையை அவிழ்த்தார்கள். மேலும் அவர்களிடத்தில், நான் ஜுபைர் பின் அவான் ஆவேன், இவர் என்னுடைய நண்பர் மிக்தாத் பின் அஸ்வத் ஆவார். நாங்கள் இருவரும் எப்படிப்பட்ட சிங்கங்கள் என்றால், எங்களது குழந்தைகளை பின்விட்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் விரும்பினால் நாங்கள் அம்புகளை கொண்டு உங்களை வரவேற்போம். மேலும் நீங்கள் விரும்பினால் இங்கிருந்து திரும்பிச் சென்று விடலாம் என்று கூறினார்கள். இதை கேட்ட அந்த இணை வைப்பாளர்கள் திரும்பிச் சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு ஹசரத் ஜுபைர் அவர்கள் ஹசரத் ஹுபைப் அவர்களின் சடலம் பூமி விழுங்கிவிட்டதை போன்று காணாமல் போனதை கண்டார்கள். அதனால் அன்னார் அதனுடைய பெயர் பூமி விழுங்கிய நபர் என்று ஆனது. சடலம் காணாமல் போனது தொடர்பாக எப்படிப்பட்ட அறிவிப்புகள் உள்ளன என்றால் வினோதமாக இருக்கின்றது. இருப்பினும் பிறகு சடலம் எவ்வாறு காணாமல் போனது என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பை எடுத்து வைப்பேன். அது சரியானதாக தோன்றுகிறது. எவ்வாறு இருப்பினும் ஹசரத் ஜுபைர் மற்றும் ஹசரத் மிக்தாத் ஆகியோரின் மீது மலக்குமார்களினுடைய பெருமை தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது. மலக்குமார்களின் பெருமிதம் தொடர்பான விஷயம், ஹசரத் ஜுபைர் மற்றும் ஹசரத் மிக்தாத் மதீனாவில் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹசரத் ஜிப்ரீல் இருந்தார்கள். ஜிப்ரீல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய சஹாபிகளில் அந்த 2 பேர் மீது மலக்குமார்களும் பெருமிதம் கொள்கின்றனர் என்று கூறினர். வரலாற்றின் நூல்களில் ஹசரத் ஹுபைப் அவர்களின் சடலத்தை கொண்டு வருவதற்கு இன்னும் ஒரு குழுவினரை அனுப்பியது தொடர்பாகவும் குறிப்பு கிடைக்கின்றது. ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அம்ரு பின் உமையா அவர்களை தனியாக உளவு பார்ப்பதற்காக குறைஷியர்களிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் சிலுவைக்கு அருகே ஹுபைபை கண்டேன். உளவு பார்ப்பவர்கள் என்னை அடையாளம் கண்டுகொள்வார்களோ என்று அஞ்சினேன். நான் சிலுவையின் மீது ஏறி ஹசரத் ஹுபைபின் சடலத்தை அவிழ்த்தபோது அது பூமிக்கு வந்தது. நான் சிறிது நேரம் ஒதுங்கி நின்றேன். எனக்கு பின்னால் குரல் கேட்டபோது நான் பார்த்தேன். அப்பொழுது அங்கு பூமி அவருடைய உடலை விழுங்கியது போன்று ஹுபைபினுடைய சடலத்தை நான் காணவில்லை. இன்று வரை அவர்களை பற்றிய எந்த துப்பும் துலங்கவில்லை. இதிலும் மிகைப்படுத்துதல் தென்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் இது போன்ற அறிவிப்புகள் வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளன. இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் அம்ரு பின் உமையா ஜம்ரி அவர்களோடு ஹசரத் ஜப்பார் பின் சஹர் அன்சாரி அவர்களும் அனுப்பப்பட்டு இருந்தார்கள். ஹுபைபுடைய சடலத்தை கண்காணிப்பதற்கு குறைஷியர்கள் அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்த போது ஹசரத் ஜப்பார் அவர்கள் சடலத்தை நதியில் வீசிவிட்டார்கள். இவ்வாறு அல்லாஹ் அவர்களின் சடலத்தை நிராகரிப்பாளர்களுக்கு மாயமாக்கினான். எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று இது பற்றிய பல்வேறு அறிவிப்புகள் உள்ளன.
இந்த அறிவிப்பானது ஓரளவுக்கு சரியானதாக தெரிகிறது. அதாவது அவர்கள் இவர்களை பின்தொடர்ந்த போது ஹஜ்ரத் ஜப்பார் அவர்கள் சடலத்தை நதியில் வீசிவிட்டார்கள். மேலும் நதியானது அந்த சடலத்தை அடித்துச் சென்று விட்டது. இவ்வாறு நிகழ்கிறது. நதியானது வேகமான நீரோட்டத்தின் காரணமாக சடலத்தை அடித்துச் சென்று விடுகிறது. இவ்வாறு இது தொடர்பான பல்வேறு அறிவிப்புகள் உள்ளன. எவ்வாறு இருப்பினும் அவர்களின் சடலமானது நிராகரிப்பாளர்களின் கைக்கு கட்டவில்லை. இவ்வாறு கூறுகிறார்கள். அதாவது பூமி விழுங்கிவிட்டது, மாயமாக மறைந்து விட்டது. எனவேதான் அவர்களின் சடலமானது பூமிக்குள் காணாமல் மறைந்து விட்டது என்று புகழ்பெற்றது. அந்த நிராகரிப்பாளர்கள் எதை செய்ய எண்ணினார்களோ அதை செய்ய இயலவில்லை. எவ்வாறு அல்லாஹ் சடலத்தை அவமரியாதைக்கு ஆளாவதில் இருந்து பாதுகாத்தான். அல்லாஹ் இவ்வாறு தன்னுடைய நேசத்திற்குரியவர்களை பாதுகாக்கின்றான். இது போன்ற பல சந்தர்ப்பங்களில் சடலங்களை பாதுகாத்திருக்கின்றான். கடந்த முறையும் நான் ஒரு சம்பவத்தை கூறியிருந்தேன். குளவிகள் மற்றும் தேனீக்கள் மூலமாக சடலத்தை பாதுகாத்தான். சடலத்தை அவமரியாதைக்குள்ளாக்குவதிலிருந்து பாதுகாத்தான். எவ்வாறு இருப்பினும் இந்த மக்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுக்காக தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும் அவர்களுக்கு மதிப்பளித்து வந்தான். மரணித்த பிறகும் கூட அவர்களின் சடலங்களை பாதுகாப்பாக வைத்தான். போர் பற்றிய குறிப்பு இங்கு நிறைவடைந்தது. துவாவின் பக்கம் நான் கவனமூட்டி வந்து கொண்டிருக்கின்றேன். பாலஸ்தீனியர்களுக்காக குறிப்பாக துவா செய்யுங்கள். இப்பொழுது எல்லை மீறி போய்விட்டது. ரஃபா தொடர்பாக முதலில் அமெரிக்கா இது எங்களது ரெட் லைன் ஆகும் என்று கூறி வந்தது. இப்பொழுது இல்லை, இன்னும் முடிவடையவில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களினுடைய இலக்கு, அவர்களினுடைய ரெட் லைன் என்ன என்று தெரியவில்லை. இன்னும் அவர்கள் எத்தனை லட்சம் மக்களை கொல்லப் போகிறார்கள்? பிறகு மீண்டும் பதற்றம் ஏற்படும். அல்லாஹ் இந்த அநீதியாளர்களிடமிருந்து உலகிற்கு ரட்சிப்பை வழங்குவானாக. மேலும் அப்பாவி பாலஸ்தீனியர்களுக்கும் ரட்சிப்பை வழங்குவானாக. இதே போன்று சூடான் மக்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அங்கு தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்த மக்களே தனது சமுதாயத்தின் மக்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை கொள்கின்றனர். அல்லாஹ் அவர்களுக்கும் அறிவை வழங்குவானாக. மேலும் இவர்கள் அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து பாதுகாப்பானவர்களாக இருப்பார்களாக. மேலும் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் என்னென்ன கட்டளைகள் இருக்கின்றதோ அந்த கட்டளைகளின்படி அமல் செய்யக்கூடியவர்கள் ஆவார்களாக. ஏமனில் சிறைபிடிக்கப்பட்டிருப்பவர்கள், அவர்களுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களின் விடுதலைக்கான ஏற்பாட்டையும் செய்வானாக. பாகிஸ்தானின் அகமதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அங்கும் கூட நிலைமைகள் மேலும் கீழும் மாறி வருகின்றன. பெருநாளும் அருகில் வருகின்றது. மௌலவிகள் இந்த நாட்களில் அதிக செயல்பாடுகளில் முன்னேறுகின்றனர். அல்லாஹ் ஒவ்வொரு அகமதியையும், எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக. சிறைபிடிக்கப்பட்டிருப்பவர்களின் விடுதலைக்கான ஏற்பாட்டை விரைவில் செய்வானாக. இப்பொழுது நான் ஜுமாவிற்கு பிறகு ஜனாசா காயிப் தொலை வைப்பேன். அதில் முதலாவது ஜனாசா நம்முடைய ஜமாத்தின் முரப்பி சௌத்ரி முனீர் அஹமத் சாஹிப் அவர்களுடையதாகும். அவர்கள் MTA இன்டர்நேஷனல் டெலிபோர்ட் அமெரிக்காவின் இயக்குனராக இருந்தார்கள். கடந்த நாட்களில் அவர்கள் 73 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களினுடைய குடும்பத்தில் அஹ்மதியத் அவர்களினுடைய தாய்வழி கொல்லு பாட்டனார் ஹஜ்ரத் மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வந்தது. இவர்களின் பெயர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 313 சஹாபாவின் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. 1978ஆம் ஆண்டு ஜாமியா அஹ்மதியாவிலிருந்து ஷாஹித் தேர்வில் தேர்ச்சி பெற்றார்கள். பிறகு பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களில் முறையாக தொண்டாற்றினார்கள். பிறகு தலைமையாக மஜ்லிஸ் குத்தாமுல் அஹ்மதியா மர்கசியாவின் முஅ்தமிதாக தொண்டாற்றும் நற்பேறு கிடைத்தது. 81இல் அமெரிக்கா அனுப்பப்பட்டார்கள். 90 வரை அங்கிருந்தார்கள். அதற்கு பிறகு திரும்பி வந்தார்கள். பிறகு 94ஆம் ஆண்டு மீண்டும் அமெரிக்கா சென்று விட்டார்கள். இறுதி மூச்சு வரை அமெரிக்காவிலேயே இருந்தார்கள். மேலும் ஜமாத்திற்கு தொண்டாற்றி வந்தார்கள். அன்னார் அமெரிக்காவின் டெலி போர்ட்டில் உள்ள MTA-வை நிறுவுவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாற்றினார்கள். முதலில் அங்கு டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கான டிரான்ஸ்மிட் செய்வதற்கான ஒரு சிறிய ஸ்டூடியோ இருந்தது. பிறகு அது விரிவாக்கம் செய்யப்பட்டது. மேலும் முறையாக தென் அமெரிக்காவிற்கான தனியான ஒரு துறையாக திறக்கப்பட்டது. மேலும் அங்கு இவர்களை நான் இயக்குநராக ஆக்கினேன். மிகுந்த கடின உழைப்புடன் உயிரை கொடுத்து அவர்கள் அதற்கு முன் அவர்கள் பெற்றிடாத உலக அறிவான டெக்னிக்கல் ஸ்கில் போன்றவர்களை மிகுந்த ஆர்வத்துடன் கற்றார்கள். எந்த டிகிரியும் பெறவில்லை. மாறாக அவர்களுக்கு இதில் ஆர்வம் இருந்தது. சுயமாகவே இந்த கல்வியை கற்றார்கள். மேலும் இந்த டெலிபோர்ட்டை அவர்கள் மிகவும் சிறந்த முறையில் நடத்தினார்கள். மேலும் எல்லா வகையிலும் இதை தொழில்நுட்ப ரீதியில் உயர் தரத்தை எட்டச் செய்தார்கள். அவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் மனைவி தவிர ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் அடங்குவர். அவர்களினுடைய குழந்தைகள் கூறியுள்ளார்கள், எப்பொழுதும் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவராக இருந்தார்கள். மேலும் கடினமான நேரங்களில் துஆவின் பக்கம் கவனமூட்டி வந்தார்கள். மேலும் காரணிகளை பயன்படுத்துங்கள், பிறகு விவகாரத்தை எப்பொழுதும் இறைவனிடத்தில் விட்டுவிடுங்கள் என்று கூறி வந்தார்கள். அவ்வாறு செய்தும் வந்தார்கள்.
விருந்து உபசரிக்கக்கூடிய சிறப்பம்சம் அவர்களிடத்தில் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. எப்பொழுதும் விருந்தினர்களுக்காக அவருடைய வீடு திறந்தே இருக்கும். எப்பொழுதும் ஹிலாஃபத்தோடு முழுமையான முறையில் தொடர்பு கொண்டிருக்குமாறு குழந்தைகளுக்கு அறிவுறுத்தி வந்தார்கள். தங்களுடைய திறமைகளை MTA பயன்படுத்தி வந்தார்கள். மாறாக அவர்களுடைய குழந்தைகளிடமும் கூறி வந்தார்கள். மருத்துவமனையிலும் பல்வேறு நேரங்களில் அவர்கள் ஒரு நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். பல்வேறு நேரங்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அங்கேயும் MTA பணி செய்து வந்தார்கள். சுருக்கமாக ஒரு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு ஒரு உயர்தரமான முன்மாதிரியாக இருந்தார்கள். அமெரிக்காவினுடைய ஜமாத்தின் அமீர் மிர்சா மக்ஃபூர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், இவர்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால், தன்னுடைய துறையை மட்டும் சிறப்பாக அதன் பக்கம் கடின உழைப்பு மற்றும் கவனத்துடன் பணி செய்யவில்லை. மாறாக தன்னுடைய நேரம் மற்றும் தன்னுடைய அறிவை ஜமாத்தினுடைய பிற பணிகளுக்கும் வழங்குவதற்கு ஒருபோதும் தயங்கியதில்லை. சில ஜமாத் பணிகளில் அவர்கள் எனக்கும் முழுமையான மகிழ்ச்சியோடு கவனத்தோடு உதவி புரிந்துள்ளார்கள். அவர்களின் பார்வையில் ஜமாத்தினுடைய நன்மைக்கான ஏதேனும் விஷயம் தெரிய வந்தால் ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்களோடு தொடர்பு கொண்டு அதன் பக்கம் கவனமூட்டி வந்தார்கள். ஜமாத் அமைப்புடன் முழுமையான முறையில் ஒத்துழைப்பு நல்கி வந்தார்கள். மேலும் அதன் முக்கியத்துவம் அவர்களின் சொல்லிலும் செயலிலும் மிக நன்றாகவே தெரியும். ஹிலாஃபத்திற்காக தன்னையும் மாய்க்கக்கூடிய முழுமையான கட்டுப்பட்டவராக இருந்தார். காலத்தின் ஹலீஃபாவின் கூற்றுக்களை புரிதல் மற்றும் அதன்படி அமல் செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருந்து வந்தார்கள். கூறுகிறார்கள், நான் எப்பொழுதும் அவர்களை ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கு முழு ஈடுபாட்டோடு அமல் செய்ய முயற்சித்தவராகவே கண்டுள்ளேன். புர்கினா ஃபாசோவின் ஜமாத்தின் அமீர் அவர்களினுடைய நெருக்கமானவர்களும் கூட குழந்தை பருவத்தின் ஒரு பிரசித்தி பெற்ற சம்பவம் தொடர்பாக கூறுகின்றார்கள். அன்னார் சில மாத குழந்தையாக இருந்தபோது மிகவும் நோய்வாய்ப்பட்டார்கள். மரணத்திற்கான அறிகுறிகள் தென்பட்டன. மௌலானா குலாம் ரசூல் சாப் ராஜிகி அவர்கள் அந்த நாட்களில் அவர்களின் பகுதியில் தங்கியிருந்தார்கள். இவர்களின் தாயார் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது, அதாவது இவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது பயந்து மௌலை சாஹிப் அவர்களிடம் இவர்களை அழைத்துச் சென்றார்கள். மேலும் மௌலை சாஹிப் அவர்களின் மடியில் வைத்தவாறு, மௌலை சாஹிப் இவர் போய்விட்டார் என்று அழுது கொண்டிருந்தார்கள். மௌலை சாஹிப் அவர்கள் அந்த குழந்தையை தூக்கினார்கள். சரியாகி விடுவான், இவரை வக்ஃப் செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு அவர்கள் குழந்தை பருவத்திலேயே வக்ஃபானார்கள். அங்கு தாயார், நான் இவரை வக்ஃப் செய்து விடுவேன் என்று உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார். அவர்கள் எனக்கு, மீர் சாஹிப் அவர்கள் நான் படிப்பில் சிறந்தவனாக இல்லாதிருந்த காரணத்தினால் அசம்பிளியின் போது சூரா ஃபாத்திஹாவை ஓதி வர வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தார்கள். அதை நான் தொடர்ந்து செய்து வந்தேன் என்று இவர்களே கூறி வந்தார்கள். ஷம்சாத் நாசிர் சாஹிப் முரப்பி அவர்கள் கூறுகிறார்கள், ஏறக்குறைய ஒவ்வொருவரும் இந்த சிறப்புகளை எழுதியுள்ளார்கள். அதாவது ஹிலாஃபத்தினுடைய கட்டளைகளுக்கு முழுமையான முறையில் கட்டுப்படக்கூடியவராக இருந்தார்கள். பெரும்பாலும் நோய்வாய்ப்பட்டு இருந்தும் கூட யாருக்கும் ஒருபோதும் கூறியதில்லை. மேலும் அவர்கள் ஏதேனும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று எவரும் உணராத வண்ணம் இருப்பார்கள். தன்னுடைய பணியை செய்வார்கள். எப்பொழுதும் கடின உழைப்புடன் அதில் மூழ்கி இருப்பார்கள். எல்லா வகையான விவகாரங்களிலும் மிகுந்த திறமை இருந்தது. ஆழமாக சென்று ஒவ்வொன்றையும் படித்து பிறகு முரப்பிகளுக்கு வழிகாட்டியும் வந்தார்கள். சிறந்த நிர்வாகியாகவும் உடன் இருப்பவர்களோடு மிகுந்த கருணையோடு நடந்து கொள்ளக்கூடியவராகவும் இருந்தார்கள். விருந்து உபசரிக்கும் பண்பும் அதிகமாக இருந்தது. அந்நியர்களும் கூட அதை உணர்ந்திருந்தார்கள். குழந்தைகள் மட்டும் எழுதவில்லை, ஒவ்வொருவரோடும் புன்னகைத்தவாறு சந்திப்பது அவர்களின் வழக்கமாக இருந்தது. மெதுவான இயல்பை உடையவராக இருந்தார்கள். ஆனால் துணிச்சலோடு பணி செய்வார்கள். அல்லாஹ் அவர்களின் மூளையில் வியத்தகு திறமைகளை வைத்திருந்தான். முரப்பியாக இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது ஹஜ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்களை ஆர்ட் ஸ்டேஷனில் பணி அமர்த்தினார்களோ, ஒவ்வொரு பொருளையும் ஆழமாக சென்று அதை படித்தார்கள். பிறகு அதை வெற்றி பெற எடுத்துச் சென்றார்கள். அங்கு டிரான்ஸ்மிட் ஆவதற்கு புதிய டிஷ் பொருத்தும் பணி ஆரம்பித்த பொழுது அமெரிக்காவின் சம்பந்தப்பட்ட துறையிடமிருந்து அதற்கான அனுமதியை பெற வேண்டியது இருந்தது. அங்கிருந்து ஆய்வாளர் வந்திருந்தார். அவர் அனுமதி வழங்கவில்லை. மேலும் படிவத்தில் கையெழுத்திடவில்லை. எவ்வாறு இருப்பினும் அவர்கள் பிறகு எனக்கு எழுதினார்கள், நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருங்கள், அல்லாஹ் உதவி புரிவான் என்று கூறினேன். சிறிது காலத்திற்கு பிறகு அங்கு மீண்டும் ஓர் ஆய்வாளர் வந்தார். அவர் கானாவை சார்ந்தவராக இருந்தார். அவர் ஜமாத்துடைய பெயரை கேட்டதுமே, நானும் கானாவில் அஹ்மதியா ஜமாத்தின் பள்ளிக்கூடத்தில் தான் கல்வி பயின்றேன் என்று கூறினார். பிறகு அவர் கையெழுத்தும் இட்டுவிட்டார். அனுமதியும் கிடைத்து விட்டது. ஆக
இது அல்லாஹ்வுடைய குறிப்பான உதவிகளாகும். அவர்களின் கடின உழைப்பு மற்றும் துஆவினால் அல்லாஹ் இந்த பணியை எளிதாக்கினான். சுரினாமின் முரப்பி லைக் முஷ்தாக் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் தென் அமெரிக்காவுடைய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். மேலும் எம்டிஏ தொடர்பாக விவரங்களை சேகரித்தார்கள். 3 நாட்கள் சூரினாமில் தங்கினார்கள். அவர்கள் கூறினார்கள், என்னை காலத்தினுடைய கலீஃபா இங்கு ஒரு நோக்கத்திற்காக அனுப்பியுள்ளார்கள். நான் இந்த வேலையை மட்டும் செய்வேன். எனவே சுற்றுலாவிற்கான எந்த நிகழ்ச்சியும் இருக்காது. முழு நேரமும் எம்டிஏவினுடைய ஒளிபரப்பினுடைய சோதனை, வீடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஜமாத் சகோதரர்களுக்கு எம்டிஏவில் இருந்து பயன்பெறுதல் மற்றும் இளைஞர்களுக்கு எம்டிஏவினுடைய ஒளிபரப்பின் போது முன்வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பதிலேயே கழித்தார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், என்னிடத்தில் ஒரு முறை கூறினார்கள், ஒரு முரப்பி என்னிடத்தில் முறையிட்டார். சில வேளைகளில் இதுபோன்ற முறையீடுகளை சில முரப்பிகள் செய்வதுண்டு, இப்பொழுதும் செய்கிறார்கள். அதாவது, எங்களை 7 வருடம் ஜாமியாவில் படிக்க வைத்த பிறகு இப்பொழுது அலுவலகத்தில் அமர்த்தி விட்டார்கள் என்கின்றனர். அப்பொழுது நான் அவருக்கு பதில் அளித்தேன். அதாவது சௌத்ரி முனீர் சாஹிப் அவர்கள் அந்த முரப்பிக்கு யாரிடமிருந்து எப்பொழுது என்ன பணியை பெற வேண்டும் என்பதை காலத்தின் கலீஃபா நன்கு அறிவார்கள் என்று பதிலளித்தார்கள். கூறுகிறார்கள், நானும் ஜமாத்தினுடைய முபல்லிக் தான். ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக காலத்தின் கலீஃபாவின் கட்டளைக்கேற்ப நான் டெலிபோர்ட்டின் பணியை செய்து வருகின்றேன். கையில் சுத்தியல், கொரடு போன்றவைகளை வைத்திருக்கின்றேன். தொழில்நுட்ப பணிகளையும் செய்கின்றேன். காலத்தின் கலீஃபாவின் தரப்பிலிருந்து என்னிடம் தெருக்களில் பெருக்கும் பணியை கொடுத்தால் அதையும் திறந்த மனதோடு ஏற்று பணி செய்வேன். மேலும் நான் ஒரு துப்புரவாளன் என்று கூறுவேன். ஹஜ்ரத் முஸ்லிமோத் அலி அவர்களும் கூட ஒரு முறை கூறினார்கள், நம்முடைய அலுவலகங்களில் பணி செய்பவர்களும் ஒரு காலம் வரும், அப்பொழுது இங்கும் நமக்கு முரப்பிகளை பணியமர்த்த வேண்டியது இருக்கும். மற்ற கிளரிக்கல் ஸ்டாஃப் பெறப்படுவார்கள் என்பது இல்லை. எனவே ஒவ்வொரு முரப்பியும் அவரிடமிருந்து என்ன தொண்டு பெறப்படுகிறது என்பதை பற்றிய சிந்தனையை தங்களுடைய மூளையிலிருந்து எடுத்துவிட வேண்டும். என்ன தொண்டு வேண்டுமானாலும் பெறப்படலாம். ஜாமியா படித்துள்ளீர்கள் என்றால் நல்ல விஷயம். ஒரு மார்க்க அறிவு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அமெரிக்காவினுடைய எம்டிஎஸ் ஸ்டுடியோவின் இன்சார்ஜ் காலிப் கான் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு பணியையும் அவர்களே இறுதி வரை கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். அந்த விவரங்களை சேகரித்து வைப்பது, பணியாளர்களின் நேரங்களை நிர்வகிப்பது, பணி நடைபெறும் இடங்களை ஆய்வு செய்வது, கட்டிடங்களினுடைய தூய்மை போன்றவற்றை அவர்களே கருத்தில் கொண்டு வந்தார்கள். எப்படியாவது இதை சிறப்பிலும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற கவனம் எல்லா நேரமும் இருந்து வந்தது. பிறகு தன்னுடைய உடனிருப்பவர்களோடும் மென்மையான இயல்புடன் நடந்து கொள்வார்கள். சிறந்த நிர்வாகியாக இருந்தார்கள். அதே வேளையில் உறுதியானவராகவும் துணிச்சலுடையவராகவும் இருந்தார்கள். மிர்சா முகமது அப்சல் சாஹிப் எழுதுகிறார்கள், 56 ஆண்டுகளாக அவர்களோடு தொடர்பு இருந்தது. ஒன்றாகவே அமெரிக்கா வந்தோம். ஹிலாஃபத்திற்காக தன்னை மாய்த்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். 1974 சிறை தண்டனையும் அனுபவித்தார். களப்பற்ற தன்மையும் விசுவாசமும் நிரம்பி இருந்தது. அன்பின் உணர்வோடு தொண்டாற்றி வந்தார்கள். பணி செய்யக்கூடிய வழிமுறை மிகவும் சீரமைந்ததாக இருந்தது. எந்த ஒரு தொண்டையும் மறுக்கக்கூடிய இயல்பு அவர்களிடத்தில் இருக்கவில்லை. நான் அவர்களை எப்பொழுதும் ஹிலாஃபத்தினுடைய பெரும் உதவியாளராகவே கண்டுள்ளேன். ஜஃபர் சர்வர் சாஹிப் கூறுகிறார்கள், அவர்கள் டெலிபோர்ட் உடைய டிரான்ஸ்மிஷன் அமெரிக்காவிலிருந்து ஆரம்பமான பொழுது அவர்கள் 4வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்களிடம் தொழில்நுட்ப பணிகளுக்கு ஒரு பொறியாளரை வழங்குமாறு விண்ணப்பித்தார்கள். ஹஜ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் இவர்களிடத்தில் நீங்களே இன்ஜினியர் ஆவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று கூறினார்கள். பிறகு இவர்கள் தாமே இந்த பணியை கற்றார்கள். பிறகு அதில் புலமை பெற்றார்கள். மிகவும் சிறப்பான முறையில் அங்கு இந்த பணிகளை செய்தார்கள். அவர்களுக்கு இதய கோளாறு இருந்தும் கூட 29 ஆண்டுகள் அவர்கள் எம்டிஏவிற்காக தொண்டாற்றியுள்ளார்கள். இப்பொழுது இது வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் அவர்களின் காரணமாக எம்டிஏ நிகழ்ச்சிகள் மிக எளிதில் பார்க்க முடிகின்றன. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரின் டாக்டர் ஹமீதுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், 1993 அவர்கள் லாஸ் ஏஞ்சலிஸில் பணியமர்த்தப்பட்டார்கள். எங்களோடு இணைந்து சீனோவில் நிலம் வாங்கினோம். பிறகு உடனடியாக பள்ளிவாயில் கட்டுவதற்கு முயற்சி செய்தோம். மர்ஹூம் அவர்கள் துணிச்சலான வீரராகவும் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட மனிதராகவும் இருந்தார்கள். சீனோ நகரின் மேயரிடத்தில் ஜமாத்தை பற்றி அறிமுகம் செய்வதற்காக அவருடைய அலுவலகத்திற்கு சென்றோம். அறிமுகம் செய்த பிறகு சீனோவில் பள்ளிவாயில் கட்டுவது தொடர்பாக கூறினோம். மேயர் உடனடியாக இங்கு
பள்ளிவாயில் கட்டப்பட முடியாது என்று மிகுந்த கோபத்துடன் கூறினார். மேலும் ஓவர் மை டெட் பாடி என்று கூறினார். இதை கேட்ட உடனேயே சௌத்ரி சாஹிப் அவர்கள் அசாதாரண உணர்ச்சி பெருக்கோடு எழுந்தார்கள். மேலும் கூறினார்கள், மேயர் சாஹிப், இந்த பள்ளி அல்லாஹினுடைய வணக்கஸ்தலமாகும். மேலும் அது கட்டப்படும், நிச்சயமாக கட்டப்படும். அல்ஹம்துலில்லா, அங்கு பள்ளிவாசல் கட்டப்பட்டது. பிறகு அதே மேயர் பள்ளிவாயிலுக்கு வந்து மன்னிப்பும் கோரினார். அதற்கு பிறகு பலமுறை அவர் பள்ளிவாயில் வந்திருக்கிறார். இவர்கள் மிகவும் துணிச்சலான மனிதராக இருந்தார்கள். ஹம்மாத் சாஹிப் முரப்பி ஆவார். முனீர் சாஹிப் அவர்களுடைய உறவினராகவும் இருந்தார். கூறுகிறார்கள், எனக்கு ஆரம்பத்தில் செயற்களத்திற்கு வந்தபோது பல்வேறு சிக்கல்கள் வரத் தொடங்கின. மிகுந்த நேசத்தோடு என்னுடைய பேச்சுக்களை கேட்பார்கள். மிகுந்த ஞானமிகு அறிவுரைகளோடு எனக்கு புரிய வைப்பார்கள். இவ்வாறு என்னுடைய பிரச்சனைகளும் விவகாரங்களும் தானாகவே தீர்வு கண்டன. பல விவகாரங்களில் நான் அவர்களிடமிருந்து அறிவுரை பெற்று வந்தேன். எம்டிஏவின் டைரக்டர் முனீர் ஷம் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் டெலிபோர்ட்டுடைய செட்டப்பை மிக சிறந்த முறையில் செய்திருந்தார்கள். சௌத்ரி முனீர் சாஹிப் அவர்களின் சிறப்பம்சங்களில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், எல்லா பணிகளிலும் ஆலோசனையோடு எப்பொழுதும் ஜமாத்தினுடைய பணத்தை மிச்சப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். எது மிக மிக அவசியமாக இருக்கிறதோ அதை மட்டுமே வாங்கினார்கள். அன்னாரின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் ஹிலாஃபத்தோடு அளவு கடந்த பற்று மற்றும் விசுவாசத்தின் தொடர்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. மேலும் காலத்தின் ஹலிஃபாவின் ஒவ்வொரு சொல்லையும் எழுத்துக்கு எழுத்து கட்டுப்படக்கூடியவராக இருந்தார்கள். எம்டிஏ டெலிபோர்ட்டின் டைரக்டராக இருந்தார்கள். ஆனால் எந்த பெருமை காட்டுதலும் இருக்கவில்லை. நான் இந்த பணியை செய்தேன், என்னால் தான் வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று ஒருபோதும் காட்டியதில்லை. மிகுந்த பணிவோடு பணி செய்து வந்தார்கள். மாறாக மற்றவர்களுக்கு கிரெடிட்டை கொடுத்து வந்தார்கள். மிகுந்த விசுவாசத்தோடு தன்னுடைய அர்ப்பணிப்பை வழங்கியதை நான் பார்த்திருக்கின்றேன். தன்னலமின்றி எம்டிஏவை அமெரிக்க கண்டத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு முழுமையான முறையில் முயற்சி செய்து வந்தார்கள். எதை சரியானதாக கருதி வந்தார்களோ அது தொடர்பாக நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். எனக்கும் எழுதி வந்தார்கள். பிறகு தன்னுடைய முக்கியத்துவத்தை கூறக்கூடிய ஆர்வம் முற்றிலும் இருந்ததில்லை. காலத்தின் ஹலிஃபா தரப்பிலிருந்து எனக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மிகச் சிறப்பான முறையில் பூர்த்தி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்பதில் ஒரு ஈடுபாடு இருந்தது. அல்லாஹ் அவர்களோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. அன்னாரின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. இரண்டாவது குறிப்பு, மதிப்பிற்குரிய அப்துர் ரஹ்மான் சாஹிப் கேரளாவினுடைய அலநல்லூரை சார்ந்தவர். இவர்களும் கடந்த நாட்களில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவராக இருந்தார். 16 வயதில் தன்னுடைய மாமா மௌலானா முஹம்மத் அலவி சாஹிப் அவர்கள் மூலமாக பையத் செய்யும் நற்பேறு பெற்றார்கள். தொழுகை நோன்பை பேணக்கூடியவராகவும் ஜமாத்தோடு களப்பற்ற தொடர்புடையவராகவும் எளிய இயல்புக்கு சொந்தக்காரராகவும் பணிவு உடையவராகவும் நல்ல மனிதராகவும் இருந்தார்கள். எல்லா பணிகளிலும் ஏதேனும் ஒரு மார்க்க அம்சம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று முயற்சித்து வந்தார்கள். அவர்களுடைய மகன் எழுதுகிறார்கள், அவர்கள் எங்களுடைய தர்பியத்தில் மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கினார்கள். காலையில் பள்ளிக்கூடம் செல்வதற்கு முன்பாக 1-2 மணி நேரங்கள் மார்க்க மதரசாவிற்கு அனுப்புவார்கள். மேலும் இரவு உறங்குவதற்கு முன்பு முறையாக திருக்குரான் திலாவத் செய்ய வைப்பார்கள். அவர்களுடைய மனைவி 3 ஆண்டுகளுக்கு முன்பு வஃபாத்தானார்கள். பின் விட்டு சென்றவர்களில் 2 மகள்களும் 4 மகன்களும் அடங்குவர். ஒரு மகன் ஷம்சுத்தீன் மலபாரி சாஹிப் கபாபீரினுடைய முபல்லிக் இன்சார்ஜாக தொண்டாற்றும் நற்பேறு பெற்று வருகிறார்கள். அவர்கள் ஜனாசாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கும் பொறுமை மற்றும் மன தைரியத்தை வழங்குவானாக. மர்ஹூமின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر